exercise number 2.10 second sum givenல ரெண்டு inequality first inequality second inequality கொடுத்திருக்காங்க. சோ அத நான் தனித்தனியா எழுதிட்டேன். y is less than or equal to 2x and second inequality minus 2x plus 3y is less than or equal to 6. y is greater than or equal to 2x in the first inequality, minus 2x plus 3y less than or equal to 6 in the second inequality. இப்போ இந்த inequality solve பண்றோம். solve பண்றதுக்கு முன்னாடி இந்த inequality symbol என்னன்னா பேஸ் டயக்ராம் டிரா பண்ண முடியாது பேஸ் லைனை, அதனால என்ன எடுக்கிறேன், y is equal to 2x னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்க let us take a minus 2x plus 3y is equal to less than or equal to இல்ல equal to 6 அப்படின்னு இருக்கணும். அப்படி எடுத்தது மட்டும் இல்லாம நம்மளா ஒரு பாக்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். பாக்ஸ்ல x and y க்கு வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ கொடுத்தா அந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அதுக்காக நான் ரெண்டு சைடுமே பாக்ஸ் போட்டா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நானே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் டயக்ராம் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா எக்ஸுக்கு நான் 0ன்னு கொடுக்க போறேன். எது ஈக்குவேஷனா, ஒய் ஈக்குவல் டு 2xங்கிற ஈக்குவேஷனா. நான் எக்ஸுக்கு 0 கொடுத்தா என்ன ஆகும், ஸோ ஒய் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 0, ஒய் ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடும். ஒய்க்கு வந்து வேல்யூ 0ன்னு ஆயிடும். ஓகே, அடுத்தா எக்ஸுக்கு வந்து நான் 1 கொடுக்க போறேன். 1 கொடுத்தா என்ன ஆகும், y equal to 2x அப்படிங்கிறது ஈக்குவேஷனா, y equal to 2xங்கிறது ஈக்குவேஷனா, y equal to 2 into xக்கு பதிலா 1 கொடுக்க போறேன், y equal to 2 ஆயிடும். அப்போ இந்த y உடைய வேல்யூ 2 ஆயிடும். xக்கு 0 கொடுத்தா y உடைய வேல்யூ 0, xக்கு 1 கொடுத்தா y உடைய வேல்யூ 2. ஓகே, அதே மாதிரி இங்க வந்து நான் பாயிண்ட்ஸ் செக் பண்ண போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா xக்கு வந்து 0 கொடுக்க போறேன். xக்கு 0 கொடுத்தா என்ன ஆகும், minus 2x plus 3y is equal to 6 இருக்கா. minus 2 into xக்கு 0 கொடுத்தா plus 3y equal to 6. அப்போ minus 2 into 0 0 ஆயிடும். 3y equal to 6னா y equal to 2னு கிடைக்கும். y உடைய வேல்யூ 2. அடுத்ததா xக்கு 0 கொடுத்தோமா, இப்போ yக்கு 0 கொடுத்துடலாம். yக்கு 0 கொடுத்தா என்ன ஆகும், minus 2x plus 3y equal to 6னு இருக்கா. minus 2x plus 3 into yக்கு பதிலாக 0னு கொடுத்துடலாம். plus 6, 3 into 0 0. minus 2x is equal to 6. minus 2x equal to 6 னா x உடைய வேல்யூ minus 3. xக்கு பதிலா minus 3 அப்படின்னு ஆயிடும். ஓகேவா, therefore the points are the points. பாயிண்ட்ஸ் என்ன, 0 0 ஒரு பாயிண்ட், 0,0 ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட் 1,2. ஓகே, அதே மாதிரி இங்க the points are, பாயிண்ட்ஸ் என்ன, 0,2 ஒரு பாயிண்ட், 0,2, இன்னொரு பாயிண்ட் -3,0, -3,0 அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் என்ன பண்ண போறேன்னா கிராஃப் ஷீட்ல மென்ஷன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நான் இங்க கிராஃப் ஷீட்ல மென்ஷன் பண்ண போறேன். அப்புறம் அடுத்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணலாம். ஓகே ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்டா 0,0 1,2 இருக்கு, அதுக்கு லைன் டிரா பண்ணலாம். 0,0 இங்க இருக்கு. அடுத்தது 1,2, 1 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு, இது 1,2ங்கிற பாயிண்ட். அப்போ அதை வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனா, ஃபர்ஸ்ட் லைனை நான் வந்து இங்க டிரா பண்ணிட்டேன். ஓகேவா, ரைட். இந்த லைனுக்கு பேர் என்ன, இது லைன் 1, லைன் 1. இந்த லைனுக்கு பேர் என்ன, y equal to 2x, y equal to 2x. ஓகேவா, ரைட். இப்போ இந்த லைனுக்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம், இல்ல கீழ இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த இடத்துல லைன் இருக்கா, இந்த லைனுக்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்றேன். மேல ஒரு பாயிண்ட் என்ன, -6 + 6, -6 + 6ங்கிற ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்படி சூஸ் பண்ணா ரிசல்ட் என்ன செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி y is equal to, okay, y is greater than or is equal to 2x ன்னு இருக்கா. at என்ன பாயிண்டா, -6, + 6. அப்ரோச் பண்ணா yக்கு பதிலா +6 is greater than or is equal to 2 into xக்கு பதிலா -6, xக்கு பதிலா -6. so y is greater than or is equal to 6 is greater than or is equal to 2 into -6 -12. அப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பரை -12 விட பெரிய நம்பராக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட், கரெக்ட், ட்ரூ. ட்ரூன்னு என்ன மீனிங்க, இந்த சைடு ஒரு பாயிண்ட் எடுத்தோம், இந்த லைனுக்கு மேல பக்கத்துல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தோம், அந்த ட்ரூவா இருக்குன்னா அந்த ட்ரூ இருக்கிற சைட்ல ஷேட் பண்ணணும். ஸோ இந்த சைடுலாம் நம்ம ஷேட் பண்ண போறோம். ஓகே ரைட். இப்போ அடுத்ததா செகண்ட் டயக்ராம், செகண்ட் லைன் டிரா பண்ணலாம். சரி, ஏரோ மார்க் போடுறதுக்கு முன்னாடி y is equal to 2x. ஏரோ மார்க் டிரா பண்ணிட்டோம் அப்படின்னா
y is less than or is equal, sorry, y is greater than or is equal to 2x. எப்போ ஷேட் பண்ணிட்டோம்னா இன்இக்வாலிட்டி மென்ஷன் பண்ணிடலாம். y is greater than or is equal to 2x அப்படின்னு சொல்லிட்டா ஓகே. இப்போ செகண்ட் லைன் டிரா பண்ணிடலாம். செகண்ட் லைனுக்கு பாயிண்ட் 0,2 -3,0. 0,2 எங்க இருக்கா? 0 இங்க இருக்கு, 2 இங்க இருக்கு. இது 0,2. அடுத்த -3,0. -3 இங்க இருக்கா, -3,0 இந்த பாயிண்ட் இங்க இருக்கா. இதுதான் -3,0ங்கிற பாயிண்ட். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணி அந்த ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிடலாம். இது செகண்ட் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, செகண்ட் ஸ்ட்ரைட் லைனா டிரா பண்ணிட்டோம். இதுதான் செகண்ட் ஸ்ட்ரைட் லைனா, ரைட். இதுதான் லைன் 2, L2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். லைன் 2 உடைய பேர் என்ன? லைன் 2 உடைய பேரு இருக்க -2x plus 3y is equal to 6. ஏரோ மார்க் டிரா பண்றது வரைக்கும் ஈக்குவல்ல இருக்கும். ஏரோ மார்க் டிரா பண்ணிட்டோம்னா அது வந்து இன்இக்வாலிட்டியா மாறிடும். ஓகே, ரைட். இப்போ இந்த செகண்ட் லைன், எது செகண்ட் லைனா? இது செகண்ட் லைன். இந்த செகண்ட் லைனுக்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம், இல்ல கீழே இருந்து ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணலாம். நான் மேல எடுத்து அதே பாயிண்டே எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்டே சூஸ் பண்ணிக்கிறேன். அது ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ -2x plus 3y is equal to 6 கிடையாது. கொஸ்டின் என்ன இருக்கு? செகண்ட் இன்இக்வாலிட்டி is less than or is equal to 6னு வரணும். அட் எந்த பாயிண்ட்ல? -6, +6 -6, +6 அப்படிங்கிற பாயிண்ட்ல. ஸோ வேல்யூஸ் என்ன வரும்? எக்ஸுக்கு பதிலாக -6. ஸோ -2 into -6 +12 plus 3 into yக்கு பதிலாக 6. 3 into 6 18 is less than or is equal to 6. ஸோ 12 plus 18 வந்து 30 ஆயிடும். 30ங்கிறத இந்த 6 விட சின்ன நம்பரா இருக்குமா? இருக்காது. ஸோ இதுவும் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. என்ன மீனிங்கா? இந்த செகண்ட் லைனுக்கு மேல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்தோம். ஸோ இந்த சைடுல ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இந்த ஏரியா ஃபுல்லா ஃபால்ஸா அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற ஏரியா தான் ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டா. ஸோ அந்த செகண்ட் லைனுக்கு, எது செகண்ட் லைனா? இங்க இருக்கு. திஸ் இஸ் த செகண்ட் லைனா. செகண்ட் லைனுக்கு மேல ஒரு பாயிண்ட் எடுத்தோம். பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த சைடு ஃபுல்லா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் கிடைக்குது. அப்போ இந்த செகண்ட் லைனுக்கு கீழே இருக்கிற சைடை ஷேட் பண்ணணும். இதுதான் செகண்ட் லைனா. செகண்ட் லைனுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணோம்னா இந்த ஏரியாவை ஷேட் பண்ண போறோம். இப்படி ஷேட் பண்ணோம்னா டயக்ராம் தெரியுதா? இது காமன் ரீஜன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேலே ஷேட் பண்ணணும். மேலே ஷேட் பண்றோம். அதே மாதிரி மேலே ஷேட் பண்ணியிருக்கோம். செகண்ட் லைனுக்கு கீழே ஷேட் பண்ணணும். செகண்ட் லைனுக்கு கீழே ஷேட் பண்ணணும். அப்படி ஷேட் பண்ணோம்னா ஓகே, காமன் ரீஜன் என்ன? இதுதான் ரெக்வயர்டு காமன் ரீஜன். இந்த லைன்ல இருந்தா இது இன்டர்செக்டிங் பாயிண்டா, இந்த லைனா, இதுதான் ரெக்வயர்டு காமன் ரீஜன். ஸோ அப்போ சொல்யூஷன் என்னன்னு எழுதணும்? therefore the shaded common region is the solution for the given inequalities. இந்த லாஸ்ட் லைன் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ணாலும் கூட போதும். சப்போஸ் இது ஸ்கிரீன்குள்ள வரல அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். The shaded common region is the solution set for the given inequalities. That's it. Okay, டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.